Tell about what about Nanjai Punjai. It is an agriculture word we are having. Nanjai mean we have to make a paddy in 6 months. And a paddy and 6 months we have what are the crops here showing and it grows, produces Nanjai. Punsai mean and for doing Nanjai we want more water to grow. Punsai mean we are having this less water need of it, wheat and groundnut, potato, small potato, and chili, onion, and like 3 months it takes to grow. That is called as a, in Tamil we used to call as a punsai. Less like maize, wheat, and cow and sheep eating these crops, grains. That is called. நன்சைனா நன்சை நிலம்னா லேண்டு இடம். 6 மாதம் நெல் விளையும், தண்ணி ரொம்ப வேணும், அதான் நன்சை பயிர் சொல்லுவாங்க. புன்சைனா 3 மாதம் தண்ணி குறைய போதும். அதாவது கம்பு, கேழ்வரகு, கேப்பை, சோளம், அப்புறம் எள், தீல் சொல்லுவாங்க அப்புறம் ஹிந்தியில். அப்புறம் வெங்காயம், மிளகாய், மிளகுத்தூள், உருளைக்கிழங்கு, சின்ன உருளைக்கிழங்கு, சீனிக்கிழங்கு, அப்புறம் மிளகாய், வெங்காயம், இதெல்லாம் 3 மாதத்தில் விளையிறது தான் புன்சை நிலம்னு சொல்லுவாங்க. புரியுதா? நிறைய பேருக்கு இந்த வேர்டிங் தெரியாதுன்னு சொன்னேன். ननसे तो 6 महीने लगेंगे. जो एग्रीकल्चर खेती में उत्पत्ति करने के लिए 6 महीने लगेंगे. उसको पानी की ज़रूरत पड़ती है, उसका ननसे ही बोलते हैं तमिल में. थिंग्स विच वी आर ग्रोइंग, जो जगह पर 6 महीना खेती में काम करना पड़ेगा, वो दाने मिलते, चावल सब मिलता है. ऐसा जो जगह पर कम पानी होता है उसका 3 महीना जो रहते उसको पानी की ज़रूरत नहीं पड़ती. वो जो मिर्ची, अनियन, मिर्ची, कांदा, आलू, कैबेज और ग्राउंडनट से ऑल टाइप ऑफ वेजिटेबल इट इज 3 months. चिल्ली, उसका पानी की ज़रूरत नहीं पड़ती. उसका तमिल में क्या बोलते हैं? पुनसई बोलते हैं. ओके. जो जगह पानी अधिक होती है, वो जो बाउस होते हैं, 6 महीने लगेंगे उसको आगरी व्यवसाय करने के लिए. इधर चावल, उसको हमें बहुत अधिक पानी की ज़रूरत पड़ता है. वो जगह उसको बोलते ननसई बोलते हो, सांगते. जो जगह पर पानी की ज़रूरत नहीं पड़ता, गड़गड़ पानी लेना पड़ता है, लेना पाहिजे. गड़ पानी की ज़रूरत पड़ता, जो मिर्ची, कांदा और आलू भूमि के नीचे वो मिलते, सब पानी से. ज़्यादा पानी की ज़रूरत नहीं पड़ता, पाउस का ज़रूरत नहीं पड़ता. आलू, पोटैटो, स्वीट आलू और गव और छोला, मका चौड़ा. और एम कैंसल करेंगे तो मराठी वर्ड बन जाता. मिर्ची, काली मिर्च, राई और कोतमली, धनिया और वटाना, फटानी, ग्राउंडनट से. उसको अधिक पाउस का ज़रूरत नहीं पड़ता. सबको बोलते तमिल में काय सांगतो पुनसई बोलते. ओके. ஒனியனா ஆனியன் சொல்லுவாங்க, வெங்காயம், காந்தா சொல்லுவாங்க. அப்புறம் லசுனும் போடலாம். லசுன்னா கார்லிக், கார்லிக்னா மஸ்டர்ட்னா கடுகு, ராய். கார்லிக்னா
வெள்ளைப்பூடு, வெள்ளைப்பூடு இல்லை வெள்ளைப்பூண்டு, வெள்ளையாருக்கு பூண்டு, லசுன் அப்படி சொல்லுவாங்க. மிரிச்சின்னா மிளகா, சில்லி, காளி மிர்ச்சின்னா கருப்பாக இருக்குது தான், பிளாக் மிர்ச்சி. காளி மிர்ச்சின்னா மிளகுக்கு என்ன சொல்லுவாங்க, மஸ்டர்ட் சொல்லுங்க, தெரியல கரெக்டாக. காளி மிர்ச்சி தமிழ் மீடியத்தை படித்தேன்னு தெரியாது, ஸ்டடி பண்ண தமிழ் அடிக்கணும். ஒன்று ரெண்டு தெரியாது தமிழ் மீடியத்தை படித்தேன்னா. பேசிக்காக ஸ்டடி பண்ண தமிழ் மீடியம் அப் டு 9th 10th 11th 12th தெரியாது. தெரிஞ்சதுன்னு சொல்ல முடியும், ஹோம்ஒர்க்கு தெரியாது, உங்களை பார்த்துக்கணும். அப்புறம் பிரிஞ்சால்னா கத்தரிக்காய், வேகன்னு சொல்லுவாங்க, டொமேட்டோ, தக்காளி, அதுவும் செய்யலாம். தக்காளி, டொமேட்டோ, பொட்டேட்டோன்னா உருளைக்கிழங்கு, ஆலு சொல்லுவாங்க. ஸ்வீட் பொட்டேட்டோன்னா சீனி கிழங்கு, இனிச்சி கிழங்கு, சுகர் இனிப்பு பொட்டேட்டோ. ஒரு 3 monthsனா 3 மாதங்கள். 3 மहीना, மாதம்னா மந்த்னா மாதம், மைனான்னு சொல்லுவாங்க. மைனானா மைனா தான் மைனா கிடையாது. மைனா குருவி மனசார் இதுமா எங்கள் காட்டுது ஓய் ஓய், அது வேறு பேர்டு. இது மைனான்னு சொல்லுவாங்க ஹிந்தியில். மாதம் சொல்லுவாங்க. அதுக்காக ஒரு பாட்டு, இப்போ உங்களுக்கு அந்த பாட்டு இவ்வளோ சொல்லியாச்சு 4 மொழியில். இன்னும் பாட்டை கேட்டுறாதீங்க, தமிழில் தான் தெரியும். இங்கிலீஷ், ஹிந்தி, மராட்டி ட்ரான்ஸ்லேட் பண்ணி பெற படிங்க. எனக்கு டைம் ஆகும்னா ஹிந்தி மராட்டி. அது பாட்டு படித்தது தான் படிக்க முடியும். நஞ்சை உண்டு புஞ்சை உண்டு வங்கி வரும் உண்டு, பஞ்சம் மட்டும் இங்கு மாறவில்லை, பாரத்தின் தோட்டு தந்த தீரவில்லை, கரு கட்சி உண்டு ஜாதி கரு சங்கம் உண்டு, இங்கு வாழவில்லை, நியாயமதியாக வாழ்ந்திருக்கு நியாயம் இல்லை, இது நாடானில்ல இருங்க கேட்க யாரும் இல்லை தோழ. வரும் தேர்தலில் ஓட்டு போட நான் ஒரு ரிக்வெஸ்ட் சொல்லிக்கிறேன், என்னோடய ஐடியாவை சொல்கிறேன். எல்லார் கட்சியும் நம்ம உழைச்சா தான் சாப்பாடு, 2000 3000 4000 அப்படி சொல்லுதாங்களே வெளியே. யாராவது ஆல் தி இன்ஸ்டியூட்டில் ஐ எம் கோயிங் 2000 3000 எக்ஸெட்ரா, ஐ எம் கோயிங் டு கிவ் தமிழ்நாடு, ஐ எம் கோயிங் டு கர்நாடகா, ஐ எம் கோயிங் டு தட் இஸ் ஐ எம் கோயிங் டு இந்தியா, ஐ எம் கோயிங் டு கிவ் இந்தியா டு அது. அப்படி சொல்லக்கூடாது, பாசத்தை சொல்லணும். அண்ணனா தம்பியா, எனக்கு அப்பாவா தெரிஞ்சவங்க, அம்மா அப்பாவுக்கு எப்படி செய்வாங்க, பொட்டை பிள்ளைன்னா நகை செய்வாங்க, ஆம்பளைன்னா சொத்து கொடுப்பாங்க, அப்படி கொடுக்கேன்னு யாராவது சொல்லுதாங்க, அவங்கள ஓட்டு போடுங்க. அதுக்குன்னு ஒன்று சொல்லுதேன். அப்படி ஸ்டெல்லிங் தட் ஐ யுவர் மை பிரதர் சிஸ்டர் லைக் ஐ எம் யுவர் மதர், ஐ வில் கிவ் ஹவ் given the daughter jewels and we are giving jewels to daughter and planned to you. Like this you have to tell. Then is good. All telling about this, I am giving Tamil Nadu, Karnataka 2000, 3000, 5000. All money. கலியுக முத்தின காலத்தில் அப்படி சொல்லணும். நான் அண்ணன் தம்பி எனக்கு ஓட்டு கொடுங்க இருக்குண்டுனா 2000 கொடுப்பேன், 3000 கொடுப்பேன், 3000 தமிழ்நாடு கர்நாடகா இந்தியா கொடுப்பேன்னா இது என்ன அர்த்தம்? சொல்லுதே கேட்டு go to God, write all the name, you take one sleep, what is coming, you have to give vote. எல்லா ஷீட்டை எழுதி போடுங்க சாமி முன்னால். சாமி எங்களுக்கு யார் நல்லா செய்வாங்களோ அவங்கள தேர்ந்தெடுன்னு சொல்லுங்கள். அந்த ஷீட்டை எடுங்க, யாரோ ஓட்டு போடுங்க, முளைச்சா தான் சாப்பாடு சொல்லுவாங்க. இதுன்னு செய்கிறாங்க, நிறைஞ்சி ஓட்டு செய்கிறாங்க. ஸ்டாலின் இப்போ டிஎம்கே, அதிமுக, காங்கிரஸ் எல்லோரும் நாட்டுக்கு செய்தாங்க. காமராஜர் எல்லாம் அவங்கவுங்க போஸ்டரை செய்யுங்க, முடிஞ்சது செய்து தான் போயிருக்காங்க உலகத்தை விட்டு, இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் ஒரே குழப்பமாக தான் இருக்குது, யாருக்கு ஓட்டு போடணும். ஏடிஎம்கேயா டிஎம்கேயா? அது ஏடிஎம்கே உடஞ்சி போச்சு, ரெட்டையில் உடஞ்சி பிச்சு போச்சு, எழுதாமோட போயிட்டு ரெட்டையில். இது இப்போ விசில் கட்சி விஜய் யார் எல்லாத்தையும் எழுதி போடுங்க, குழப்பமாக தான் இருக்குது.
எல்லாம் முடிஞ்சிட்டு தேர்தல் பிரச்சாரம் 23. ஆல் தி பெஸ்ட். பார்க்கலாம். கடவுள் முன்னாடி எல்லாம் எழுதி கேட்டு ரைட் இன் ஃப்ரண்ட் ஆக டேக் ஒன் ஸ்லிப் அண்ட் கட்டு ஓட்டு. பெற்றாலும் என்ன செய்யுங்க, பைசா கொடுக்குங்களோ ஓட்டு போடாதீங்க. எல்லாம் பைசான்னு தான், பைசா இல்லாமல் எதுவுமே இல்லை. அப்படி ஆயிடுச்சு. செத்தாலும் சாதாரிங்க மனம் பின்னால் ஓடுது. 100 வாங்கிட்டு அங்கேயும் கூட்டத்தில் கலந்துக்கிறாங்க. இங்கே 200 ஒரு சேலை கடத்த இங்கே மாரி இப்படி தான். அதில் நானே கொஞ்ச நாள் பார்த்துருக்கேன். அப்படி தான் இருக்கிறதுலாம் சொல்லுது, எல்லாம் சொல்லலை. அதனால் சாமி முன்னால் எழுதி போடுங்க. சாமியே சண்டை சச்சரவான இந்த உலகத்தில் அமெரிக்கா அங்கே சண்டை போடுது, இங்கே சண்டை போடுது. இப்படி சண்டை போடுற உலகத்தில் எதுக்கு ஓட்டு போடணும்? அப்படி எல்லா கட்சிக்காரங்க அதையும் எழுதி போடுங்க. சாமி முன்னால் எடுங்க, எது வருதோ அதுக்கே போட்டுருங்க. துட்டு கொடுக்க கட்சிக்கெல்லாம் போடாங்க. 200 300 பாவம். இங்கே ஓடி வருது அங்கே ஓடி போயிடும். நம்ம பைசா தான் கொடுக்காங்க, ஆனால் அங்கே ஓடி வருது அங்கே ஓடி போயிடும். அது நேர்மையான உழைப்பு கிடையாது. அதனால் வராது. जो भगवान सामने उसको जिसका वोट देने का उसका सोच कर वो आएंगे तो वो वोट देने का अच्छा रहेगा। जानवर जंगल तो बताओ कन्फ्यूज होते हैं। कांग्रेस नदीम का सब कुछ जाते वो लोग का अच्छा काम किया है, जो मर के भी गया। फिर भी जो हमको तो कन्फ्यूज होते हैं। अभी विजय आ गया हीरो, उसको देने का। इसके लिए भगवान का हमने एक पूरा लिस्ट लिखे तो जो आगे वो उसको देने का। मेरा आइडिया ऐसे मैं भी लिख के देंगे। भगवान सामने जो आ गया भगवान का इष्ट है वो उसका ये वोट दे। ऐसा आप भी करो, पैसा पीछे मत जाओ। சதி தேடி ஓடாதே தொடுவானம் அப்படின்னு இருக்கு. பணத்தை தேடி ஓடாதே அது தொடுவானம்। ऐसा पीछे जाते। इसके लिए भगवान सामने रहते कि इसका रहने का भगवान आपका आवड़ते उसके लिए चुन लेके फिर उसको सेलेक्ट करके उसको वोट देना जोड़ दिया ना। இப்போ செலக்ட்னா தேர்ந்தெடுக்க சொல்லியா அப்படின்னு சொல்லுவாங்க. அசிங்கம் இல்லை, இந்தியில் அப்படி சொல்லுவாங்க। भगवान गाड கடவுள்। भगवान का सामने एक चिट्ठी लिख के देने का राइट ना எழுதணும்। इसका उसका सेलेक्ट करना चलने का सेलेक्ट डॉन का भी अन्न महीना பணத்துக்கு பின்னால் ஓட पैसा पीछे नहीं जाने का नहीं जाए चाहे। எக்கனாமிக் ஆர்த்திக் பணம் டெவலப்மெண்ட்னா வளர்ச்சி விகாஸ்। ஓகே, நஞ்சை உண்டு வஞ்சை உண்டு நன்னை விட்டு மாறவில்லை, அது தின் சோத்து தந்த தீரவில்லை, இது நாடா காடா இதை கேட்க யாரும் தோடன்னு கேட்கட்டும், மாளிகை எடுக்கு யாரு இங்கு தந்தது நெய்து கட்டி வச்ச யானைகை அருங்கு எங்கே எங்கு இது நீர் விட்டு விட்டு அடிக்கும் ஆடன் விட்டு விட்டு தோட உண்டு நஞ்சை உண்டு நீ வருங்க அங்கே பெரிய பாட்டு பேசி